கனவுகள் பெரிய கனவுகள் காண கண்ணுக்கு சொல்லிக் கொடு நண்பா. சார் அப்துல் கலாம் மொழிந்தது போல கனவுகள் காண்போம் நண்பா. பாயும் நதிகளை இணைப்போம் பாலை வனத்தில் நெல்லறுப்போம் முள்ளலேலே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு இருக்கும். இந்த பாட்டை தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி போட்டு கேட்டுன்னு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதோட விளைவு தான் நேத்து பனையூர்ல நடந்த மீட்டிங். அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் நம்முடைய விஜய் என்ன பண்ணிட்டாருன்னா, ஏண்டா எக்ஸிட் போல் பாடுறா, நமக்கு சாதகமா ஒருத்தன் சொல்லிட்டான், ஒருத்தனே இப்ப சாதகமா ஸ்டார்ட் பண்றானா, மே 4ஆம் தேதி எல்லாமே நமக்கு சாதகமா தான் முடிய போகுது. நம்ம அந்த ஆக்சிஸ் மை இந்தியா போல் கணிச்ச மாதிரியே கிட்டத்தட்ட 120 இடத்தை காலி பண்ணி ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்றதுல நண்பா நண்பீஸ் எல்லாரும் கான்பிடண்டா இருங்க. வெற்றி பெற்றவர்கள் வேறு எங்கும் செல்லக்கூடாது, உடனடியா கிளம்பி பனையூருக்கு தான் வரணும். அதாவது ஒரு காமெடி ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது, இது மட்டும்தான் ஒரே கிளை அப்படின்னு ஒரு காமெடி இருக்கும் பாருங்க. அதே மாதிரி எங்க அண்ணன் எப்பா வெற்றி பெற்ற உடனே ஸ்ட்ரைட்டா பனையூர் வாங்கப்பான்னு சொன்னா பரவாயில்ல, வேற எங்கேயும் போகக்கூடாதுங்க, ஸ்ட்ரைட்டா கிளம்பி பனையூர் வாங்க அப்படின்னும் போது அண்ணனுக்குள்ள ஒரு அச்சம் இருக்குது. அதாவது இவனுங்க எங்கன்னா ஜெயிச்சுட்டு திசை கிசை மாறி வேற கட்சியில போய் ஐக்கியமாயிட போறானுங்க, அவனுங்களை ஃபர்ஸ்ட் தூக்கி பனையூர்ல கேட்டை பூட்டி லாக் பண்ணி உள்ள அடைக்கணும் அப்படின்றதுல வந்து விஜய் வந்து ஒரு குறிக்கோளா இருக்காரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நேத்து நடந்த மீட்டிங்கோட ஒரு முக்கிய சாராம்சமே வந்து பாத்தீங்கன்னா அதுதான். பட் இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கணும்னா எங்க அண்ணன் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கணுமே. ஒருவேளை அதுதாங்க இந்த அப்துல் கலாம் சார் சொல்லிட்டு போயிட்டாரு, கனவுகள் காணுங்க கனவுகள் காணுங்கன்னு. ஆனா இவனுங்க காண்ற கனவுலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு. அதாவது நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, விஜயே ஜெயிப்பாரா இல்லையான்னு தெரியல. ஏங்க நீங்க கிட்டத்தட்ட 234 தொகுதி, அதுல வந்து ஒரே ஒரு தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா வேட்பாளர் வந்து ஓடி போயிட்டாப்ல. ஸோ 233 தொகுதியில இவங்க நிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே சொல்லுறது என்னன்னா, எஸ் அப்கோர்ஸ் விஜய்க்கு வந்து ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்குங்க, இல்லைன்னா சொல்லவே இல்லை, மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எங்க விஜய் சார் பாத்தீங்களா அழகா இருக்காரு, எங்க விஜய் சார் பாத்தீங்களா டான்ஸ் ஆடுறாரு, எங்க விஜய் சார் பாத்தீங்களா நல்லா பாட்டு பாடுறாரு அப்படின்ட்டு ஏங்க அந்த கிரேஸுக்காக ஓட்டு போட தான் செய்வாங்க. இது வந்து நம்ம மாற்ற முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி போட்ட ஓட்டு பர்சன்டேஜ் கொஞ்சம் இருக்கு. எஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, விஜய் இந்த தேர்தலில் ஒரு 15 to 20 வந்து நெருங்குவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுல நானும் உடன்படுறேன். எஸ் அப்கோர்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு 12 to 15% ஓட்டு வரும் நானே எதிர்பார்த்தேன். ஏன்னா உங்களுக்கு 2006 எடுத்துக்கோங்க, நீங்க வந்து நம்ம புரட்சி கலைஞர் வந்து உள்ள வராரு, விஜயகாந்த் சார் வந்து உள்ள வராரு, அவரும் வந்து டிஎம்கே ஏடிஎம்கேக்கு மாற்றம் தான் வராரு. அவரு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.9% எடுத்தாரு, க்ளோஸ் டு 9% மார்ஜின்ல எடுத்தாரு விஜயகாந்த் சார். அதுவும் அந்த காலம் நீங்க எடுத்தீங்கன்னா 2006ல வந்து பாத்தீங்கன்னா 2 பெரும் தலைவர்கள் இருக்காங்க. யாரு? ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா இருக்காங்க, ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் இருக்காரு. 2 மிகப்பெரிய பிம்பங்கள் இருக்கு. அப்போ மாற்றம்னு வராரு. இன்னொன்னு அப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9% எடுத்திருந்தாரு. நீங்க வந்து நான் விஜயகாந்த் சார் வந்து குறைச்சி எடை போடுறேன்னு நினைக்காதீங்க, குறைச்சி எடை போடல, அவர் வந்து நான் பெருசா எடை போடுறேன். என்னன்னா அப்பெல்லாம் வந்து அந்த சோசியல் மீடியா தாக்கம் இல்லாத ஒரு காலகட்டங்கள் அது. ஏன்னா அப்ப எனக்கு தெரிஞ்சு 2006ல யூடியூப் வந்து இந்தியால ட்ரெண்டிங் ஆனா கிடையாது, இன்ஸ்டாகிராம்னு ஒரு ஆப் இருந்துச்சானா கிடையாது, ஃபேஸ்புக்னு ஒரு ஆப் இருந்துச்சானா எனக்கு தெரிஞ்சு நானே ஃபேஸ்புக்ல அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2011 வாக்குல தான் ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஆர்குட்னு ஒன்று இருந்துச்சு. சோ யாருமே அப்ப கிடையாது, சோசியல் மீடியாவின் காலகட்டங்களே கிடையாது. அவன் கிட்ட போன் இருந்துச்சானா கிடையாது. நம்மளாம் வந்து போனே வந்து அப்பெல்லாம் கடன் வாங்கி தான் பேசியிருந்தோம் அந்த 2006 காலகட்டங்கள்ல. சோ இப்படி சோசியல் மீடியாவும் இல்ல, போனும் இல்ல, அந்த காலகட்டத்திலேயே அப்பவே வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சார் க்ளோஸ் டு 9% எடுத்தார். எது மாற்றம்னு சொல்லிட்டு வந்துட்டு 9% இருந்திருந்தாரு. அதுவும் விஜயகாந்த் சார் அப்பெல்லாம் வந்து போனே இல்லாதனால நீங்க போன்ல பார்க்க முடியாது. அவர் மீட்டிங் எங்க நடக்குதோ அங்க போய் பார்த்தாதான் அவர் என்ன பேசினாருன்றதே உங்களுக்கு தெரிய வரும். இல்லைன்னா மிஞ்சி போனா 2-3 நியூஸ் சேனல்ஸ்ல போடுவாங்க, அப்பதான் தெரிய வருமே தவிர்த்து வேறபடியா விஜயகாந்த் சார் எங்கன்னா பேசினாரு, விஜயகாந்த் சார் வந்து ரோட் ஷோ பண்ணாரு, விஜயகாந்த் சார் வந்து புரட்டி போட்டு போறாரு அப்படின்ற தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா இப்போ இருக்கிற சோசியல் மீடியாவை கொஞ்சோண்டு நீங்க நினைச்சு பாருங்களேன். ஏங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கை நீங்க இழுத்து மூடினா முடிஞ்சு போச்சு டிவிகே கட்சி.
இந்த 2 ஆப் தான் இந்த கட்சியே வந்து பாத்தீங்கன்னா உயிர் வாழ வச்சுட்டு இருக்கு. இந்த 2 ஆப்பை இழுத்து மூடினீங்கன்னா இந்த கட்சின்னு ஒண்ணு இருக்கிறது எவனுக்குமே தெரியாது. கம்ப்ளீட்டா டிமாலிஷ் ஆகி, அதாவது இந்த எந்திரன் படத்துல ரோபோ அதுவே டிஸ்மேண்டல் ஆகிக்கும் பாருங்க, அந்த மாதிரி இந்த டிவிகே கட்சியை வந்து இழுத்து மூடிட்டு போன மாதிரி ஆயிடும். உயிரா இந்த கட்சியை வச்சுட்டு இருக்கிறது 2 ஆப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக். யூடியூப்ல கூட அவங்க பெரிய அளவுலலாம் இல்லை. இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டா இழுத்து முன்னாலே இவங்க காலம் போயிடும். ஸோ 2006 அப்படி வந்த விஜயகாந்த் சார் இந்த சோஷியல் மீடியாஸ்லாம் இல்லாம கிட்டத்தட்ட 9% எடுத்தார். கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், அதே விஜயகாந்த் சார் இவ்வளவு சோஷியல் மீடியாஸை வச்சுக்கிட்டு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இயங்கி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அந்த மனுஷன் வந்திருந்தா அந்த மனுஷனே மினிமம் 15% ஓட்டு எடுத்திருப்பார். ஸோ விஜயகாந்த் சாரே இந்த காலகட்டத்தில் நின்று இருந்தா 15% ஓட்டு எடுத்திருப்பாருன்றது என்னோட கணிப்பு. அப்போ விஜய் எங்கங்க அது அந்த உச்சங்க, அது அந்த உச்சம் எங்க இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியாது. வானத்துக்கும் மேல, அதாவது இந்த டெலிஸ்கோப்லாம் வச்சுக்கணும் ப்ளூட்டோ எங்க இருக்குது, வேற ஸ்டார்லாம் எங்க இருக்குதுன்னு தேர்ந்து இருக்காங்க பாருங்க, பிளானட்லாம் எங்க இருக்குன்னு. அந்த மாதிரி விஜயோட உச்சத்தை தேர்ந்துக்கிறாங்க. அது காணவே காணும். அந்த மாதிரி உச்சத்துல இருந்து வர ஒரு நடிகர், அதோ இப்படியாப்பட்ட ஒரு சோசியல் மீடியா ட்ரெண்ட்ல இருக்கிற காலகட்டத்தில் வந்த நடிகர் 15% எடுக்கிறதுல தப்பே கிடையாது. தட் இஸ் த மினிமம் ஃப்ரம் வேர் யூ ஷுட் ஸ்டார்ட்ன்ற நான் 15ன்றதே மினிமம். ஸோ நம்ம கணிச்சது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு வந்து ஒரு 12 to 15% நான் கணிச்சேன். அதை வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக போகும்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய தற்குறிகள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஒரு 15 to 20% தாண்டும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அதை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ விஜய் ரொம்ப ஓவரா எக்ஸ்ட்ராடினரியா இமேஜின் பண்ணி கட்டுறோம்டா, தூக்குறோம், ஆட்சியங்கள் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ் மை இந்தியா அவங்க வேற சும்மா இல்லாம இல்ல, விஜய் வந்து கிட்டத்தட்ட ஆட்சியை பிடிக்க போறாரு, ஒரு 98 to 120 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விஜய் கையில இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் சொல்லிட்டு போயிட்டாப்ல. அவங்க என்ன மாதிரின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சில பசங்க இருப்பாங்க, எல்லாருமே இந்த சைடு போனா நான் அந்த சைடு போக மாட்டேன், நான் இந்த சைடு தான் போவேன் அப்படின்னு வந்து சில கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த கேரக்டர் வகையெல்லாம் சேர்ந்தது வந்து இந்த ஆக்சஸ் மை இந்தியா போல. எல்லாருமே என்ன டிஎம்கே ஆட்சி பிடிக்கும்ன்றீங்க, நான் பேசும் பொருள் ஆகணும், நான் வந்து மாற்றி சொல்ல போறேன், ஹே டிஎம்கேவும் இல்லை ஏடிஎம்கேவும் இல்லை டிவிகே தான் ஆட்சி பிடிக்க போகுது அப்படின்னு ஒன்று ஒரு பேசும் பொருள் ஆகுறாங்க பார்த்தீங்களா. இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேவே கிட்டத்தட்ட 4-5 எக்ஸிட் போல் வந்து ஆட்சியை பிடிக்கும்னு சொன்னாங்க, அவங்கள பற்றி நம்ம பேசுகிறோமா? கிடையாது. ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சேனல்ஸ் வந்து அவங்க தான் லீட் பண்ணுவேன்னு சொல்றாங்க, அவங்கள பற்றி நம்ம பேசுகிறோமா? கிடையாது. ஆனா குறிப்பா ஏன் இந்த ஆக்சஸ் மை இந்தியாவை பத்தி பேசுறோம், பிரதீப் குப்தாவை பத்தி பேசுறோம்னா, பிகாஸ் ஒரு வித்தியாசமா சொல்லியிருக்காங்க. ஏங்க இப்போ மனுஷனுக்கு 2 காலுன்னு சொல்றவனை பத்தி நீங்க பேசுவீங்களா? மனுஷனுக்கு 5 காலு, உங்களுக்குலாம் தெரியாதுங்க, அந்த காலத்துல மனுஷனுக்கு 5 காலு இப்படின்னு சொல்றவனை பத்தி பேசுவீங்களா? அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த ஆக்சஸ் மை இந்தியா பிரதீப் குப்தாவை பத்தி பேசினிருக்கோம். அவரு 2024 வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ மோடி 400 சீட்டு வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு, but the thing is, listen, you get it all right. Pradeep, come on. Here's the thing. Here's the thing. You know, in life you can't get all right. Okay, in life you can't get all right. सर क्या बात कर रहे हैं आप? There's a lot of rigor and effort that goes in, and we've been, if you look at all our posts and our coverage during the post poll also, we were constantly saying, let's not get carried away. It's a post poll, it's directional. The reality is the polls can only give you an indication. ஒரு லைவ் சேனல்ல டிபேட்ல அழுததெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அப்படியாப்பட்ட எக்ஸ்ட்ரீம் புள்ளி விவர புள்ளி தான் இந்த ஆக்சஸ் மை இந்தியா பிரதீப் குப்தா. இவர் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு இவ்வளவு சீட் இருக்குன்னு ஒண்ணு நம்ம மனுஷன் நேற்று வந்து குஜால் ஆயிட்டாப்ல. நம்ம மனுஷன் நம்ம கூட என்னமோ நம்மள சாதாதான் இடம் போட்டோம், நமக்குள்ளேயும் பவர் இருக்கு போலே, நம்மளும் சீட் அடிப்போம் போலே அப்படின்னு கனவு கண்டு வந்து பாத்தீங்கன்னா நேற்று எல்லாரையும் கூப்பிட்டாருங்க. அதாவது நேத்து மீட்டிங்கோட சில முக்கிய அஜெண்டாஸ் வந்து நம்ம சோர்ஸ் மூலியமா நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. அதை நான் வந்து இப்போ ஷேர் பண்ண போறேன். நேத்து வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, முக்கியமா இவரு கூப்பிட்டுது, ஏண்டா தம்பிங்களா எவனா ஜெயிப்பீங்க எங்கன்னா அப்படி இப்படி தெரியாம கிரியாம யாருன்னா ஒருத்தராச்சு ஜெயிச்சிட்டா கூட தயவு செஞ்சு வேற எங்கன்னா போய் வேற கட்சியில சேர்ந்துடாதீங்கடா. ஸ்ட்ரைட்டா அண்ணன் பனையூர்ல தனியா தான் இருக்கிறேன், உங்களுக்காக நான் எப்பவுமே தனியா தான் இருக்கிறேன், எப்பனா தான் வெளில போவேன். ஸோ பனையூர்ல ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ. எல்லாரும் வெற்றி பெற்ற பிறகு வேறு எங்கும் ஓடாமல், இந்த வார்த்தை தான் முக்கியம், வேற எங்கேயும் தயவு செஞ்சு போடாதீங்க, ஸ்ட்ரைட்டா பனையூருக்கு கிளம்பி அண்ணனை வந்து பாருங்க, அண்ணன் உங்களுக்காக வெயிட்டிங், வேற கட்சியில போய் ஐக்கியமாயிடாதீங்க. இதோட இது வந்து உங்களுக்கு எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கூவத்தூர் எங்க அண்ணன் கண்ணு முன்னாடி இப்படி வந்துட்டு போயிருக்கு.
உங்களுக்கே நல்லா தெரியும்ல, ஜெயலலிதா அம்மா இருந்த பிறகு கூவத்தூர்ல அடைச்சி வச்சு எம்எல்ஏஸ் எல்லாம் ஒரு குதிரை பேரம் பேசி எங்க அண்ணன் எடப்பாடியார் எப்படி அந்த பதவியை வாங்கினாருன்னு உங்களுக்கு என்னங்க மறந்துட்டீங்களா? ஏங்க என்னங்க நீங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து போன பிரச்சார கூட்டத்துல எல்லாத்துலயும் ஒரு போட்டோவை காட்டுனாருங்களேங்க, பாத்தீங்களா இல்லையா? அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தான் தகிர தீம் தகிரன்னு தவிழ்ந்து கிழிந்து போயிட்டு சில பேரங்கள்லாம் நடத்தி சீட்டை பிடிச்சாரு, முதலமைச்சர் ஆனாரு அப்படின்றது விஜய் காதுல வந்து போயிருக்கு. உடனே விஜய் ஆஹா நம்ம ஆளுங்க எதுனா ஜெயிச்சு ஒரு தொங்கு சட்டசபை வந்து நம்ம ஆளுங்களை யாருன்னா வந்து விலைக்கு வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நான் தானே தலைவன், நான் தானே அந்த பேரத்தை பேசணும், அதனால எல்லாரும் கிளம்பி பனையூருக்கு தான் வரணும். ஸோ விஜயோட மைண்ட் செட் எப்படி போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொங்கு சட்டசபை அமைய போகுது. அதாவது 118 வந்து மெஜாரிட்டிக்கு வேணும், 117 வந்து சென்ட்ரு, 118 மெஜாரிட்டிக்கு வேணும். ஒருவேளை டிஎம்கே வந்து ஒரு 110, நான் ஏடிஎம்கே ஒரு 110, நம்ம ஒரு 14 வச்சுன்னு இருந்தா ஏங்க கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். 110 நம்ம ஒரு 14 அப்படின் போது இந்த 14 இழுக்க தான் இந்த ரெண்டு கட்சிகளும் மும்முரம் காட்டும். அதுல வந்து டிஎம்கே மும்முரம் காட்டாதுன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம நட ஆட்சி அமைக்கிறது போங்கடான்னு தள்ளி விட்டுரும். பிஜேபி ஏடிஎம்கே வந்து இவங்களை வாங்கி பேக்கெட்ல போட்டுக்கோங்க, ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளவு தரணுமோ விஜய்க்கு எவ்வளவு தரணுமோ அதெல்லாம் வந்து அவங்க ஒர்க் அவுட் பண்ணிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ விஜய் வந்து அந்த கனவு உலகத்துக்கு போயிட்டாரு. பட் இது நடக்க போறது கிடையாது. உண்மையான கள நிலவரம் எல்லாருக்குமே தெரியும். அது 4ஆம் தேதி பொட்டியை திறக்கும் போது தெரியும். டிஎம்கே வந்து கிட்டத்தட்ட 170 to 180 இடம் கண்டிப்பா ஜெயிக்க போகுது. ஸோ இந்த தொங்கு சட்டசபைன்றது நடக்க போறது கிடையாது. பட் இருந்தாலும் விஜய்க்கு வந்து அந்த எண்ணோட்டத்தை யாரோ புகுத்தி இருக்காங்க. ஸோ விஜய் வந்து ஆஸ் எ தலைவர் அவரை நான் தப்பும் சொல்ல மாட்டேன். ஏண்டா என் மூஞ்சை வச்சு தானடா நீங்க எல்லாருமே ஜெயிச்சீங்க, அதனால வேற எங்கும் போகக்கூடாது, என்கிட்ட தான் வரணும். ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே என்ன நடந்துச்சுன்றத நான் பார்த்தேன். ஏங்க எடப்பாடியில ஒரு வேட்பாளரே காணாம போயிட்டாரு. யாரு? டிவிகே கட்சியோட வேட்பாளர். சரி வேட்பாளர் தான் காணாம போனாருன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு சப்பா ஒருத்தரை போட்டிருப்பாங்க பாருங்க, அவரும் காணாம போயிட்டாரு. விலைக்கு வாங்கிட்டாங்க, 2 டிவிகேவையும் காலி பண்ணிட்டாங்க. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சுயேட்சைக்காரர் நின்னார் போல, அதுக்கு விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு கொடுத்து இந்த தொகுதியில இருக்கிறவங்க இந்த சிம்பல்ல ஓட்டு போடுங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விஜய் லாஸ்டா கேட்டார். ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடியே வேட்பாளரை வாங்குற வேலைகள் அங்க ஆல்ரெடி நடந்துதான். எடப்பாடி தொகுதி வேட்பாளர் காணாமே போயிட்டாரு. ஒன்னே ஒன்னு நினைச்சு பாருங்களேன், யாருன்னா அதை பத்தி பேசினாங்களா? விஜய் கட்சியிலிருந்து ஒரு வேட்பாளரே காணோம், அதை பெரிய விஷயமா பேசினாங்களான்னா பேசவே கிடையாது, யாருமே பேசல. இதுவே நான் கேட்கிறேன், கொளத்தூர்ல முதலமைச்சர் போட்டியிடுற தொகுதியில டிவிகே வேட்பாளர் காணாம போயிருந்தா இந்நேரம் என்னன்னா பண்ணிருப்பாங்க இவங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏன் முதலமைச்சரை விடுங்க, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடுற தொகுதியில டிவிகே வேட்பாளர் காணாம போயிருந்தா ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு அதை பத்தியே பேசியிருப்பாங்க. திமுக பாருங்க எங்களை கண்டு பயந்துருச்சு, திமுக பாருங்க இப்படி பண்ணிருச்சு, எங்க வேட்பாளரை விலைக்கு வாங்கிடுச்சு, எங்க வேட்பாளர் காணாம போய் வச்சிருச்சு, எங்க வேட்பாளர் கலத்துருச்சு, அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. ஆனா எடப்பாடி தொகுதியில வேட்பாளரை காணோம். இந்த ஆதவ அர்ஜுனா எங்க போனாருன்னே தெரியல. அவரு ஒரு வார்த்தை இந்த தொகுதியை பத்தி பேசல. விஜய் கூட வந்து பாத்தீங்கன்னா பேசவே இல்லை. ஏன்னா அது அதிமுக பாஜக, அதை பத்தி நம்ம பேசியதுக்கு அவங்க தானே நம்மளை வாழ வச்சுன்னு இருக்காங்க, நம்ம அவங்களோட பி டீம் தானே, அவங்களுக்காக தானே நம்ம சேவை செய்ய வந்திருக்கோம், ஸோ அதை பத்திலாம் பேச தேவையில்ல அப்படின்னு விட்டாங்க. ஏங்க விஜய், நான் திருப்பி சொல்றேன், நீங்க கேட்கலாம் எப்பா அது எப்படிப்பா பாஜகவோட பி டீம் விஜய் ஆவாரு, அதிமுக பி டீம்லாம் விஜய் இல்லப்பா, அவங்களுக்கும் அடி உழுது தானேப்பானா? ஏங்க உண்மையிலே சொல்றேன், விஜய் அவங்களோட பி டீம் தான். நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், விஜய் எந்தெந்த இடத்துக்கு கேன்வாசிங் போனாருன்னு மட்டும் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். டிஎம்கே எங்க ஸ்ட்ராங்கா இருக்கோ, டிஎம்கேவோட ஸ்ட்ராங் ஜோனை உடைக்கணும் அப்படின்ற ஒரே டார்கெட்டை வச்சுதான் சென்னை ஃபுல்லா சுத்தினாரு, சவுத் ஃபுல்லா சுத்தினாரு. ஏன்னா டிஎம்கே இங்கெல்லாம் ஸ்ட்ராங்கு. ஏடிஎம்கேவோ பிஜேபியோ ஸ்ட்ராங்கா இருக்கிற தொகுதிகளில் விஜய் எட்டி பார்த்தாருன்னா அந்த சைடே போகல. ஏன்னா அங்க எப்படி இருந்தாலும் நம்ம பாஸ் தானே ஜெயிக்க போறாரு, அங்க நம்ம ஏன் போய் ஓட்ட உடைக்கணும்? டிஎம்கே எங்க ஸ்ட்ராங்கா இருக்குதோ அங்க டிஎம்கே ஓட்ட உடைச்சாதான் நம்ம எஜமானனாச்சு அங்க ஜெயிக்க முடியும். ஸோ விஜய் கம்ப்ளீட்டா பிளான் பண்ணி ஒரு உளவாளியா செயல்பட்டு இருக்காரு. ஸோ இருந்தாலும் விடுங்க, ஸோ இப்படிதான் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ விஜய் வந்து எல்லாரையும் வாங்கிட்டாரு. ஸோ இது ஒன் ஆஃப் த டிஸ்கஷன் வந்து ஓடி இருக்கு. 2வது டிஸ்கஷன் தாங்க மிகப்பெரிய டிஸ்கஷன். ஏங்க இப்போ ஆக்சஸ் மை இந்தியா சொல்ற மாதிரி விஜயை ஜெயிஸ்டாருன்னு வச்சுக்கோங்க, விஜய் சிஎம். ஏங்க சட்டசபைக்கு விஜய் தனியா வருவாரா? வரமாட்டாருங்க, கூட பவுன்சர் வரணும்ல.
ஒரு 4 சீட் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது, அதை வந்து சட்டசபையில நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்எல்ஏஸுக்குலாம் சீட் இருக்கும், சீஃப் மினிஸ்டருக்குலாம் சீட் இருக்கும். இந்த மாதிரி அசிஸ்டன்ட் பிஎஸ்க்குலாம் மேலதான் சீட் எங்கன்னா போட்டு வச்சிருப்பாங்க. பட் விஜய் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும், பக்கத்துல யாரையும் நெருங்க விட மாட்டாரு. அவருக்கு வந்து பவுன்சர்ஸ் வந்து பக்கத்திலே நிக்கணும். சோ அவங்க வந்து ஒரு ரிக்வெஸ்ட் எப்படி எழுப்புறது, சட்டத்துல பேப்பர்ல தேடுங்கிறாங்க, சட்ட புக்ல எங்கன்னா வந்து சீஃப் மினிஸ்டர் கூட ஒரு 4 பவுன்சர் உட்கார்ற மாதிரி சீட்டு ரெடி பண்ண முடியுமா? இப்ப சட்டசபையெல்லாம் போய் பார்த்துருக்காங்க போல, சிஎம் சீட்டுக்கு பக்கத்துல ஒரு 4 பவுன்சர், விஜய் கூட சுத்தினே இருப்பாரு இல்லங்க பவுன்சரே, அவர் இல்லாம இவர் வரமாட்டாரு. அவங்களுக்கு சீட்டு சட்டசபையில ஏற்படுத்தணும். இது எப்படி சட்டத்துல எப்படி தேடுறது அப்படின்றத வந்து வழிமுறையில செக் பண்ணிருக்காங்க. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்காங்க, இது மாதிரி பவுன்சர் எல்லாம் பக்கத்துல உட்கார முடியாது விஜய் சார், சிஎம்மோட பிஎஸ்ஓகளே பாத்தீங்கன்னா வெளியில தான் நிக்கணும், சிஎம் பக்கத்துல எல்லாம் நிக்க முடியாது, சோ வாய்ப்பு இல்லைன்னு யாரோ சொல்லிட்டாங்க. உடனே விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா 2வது ஆப்ஷனை யோசிக்கிறாராம். சரி என்ன எம்எல்ஏவா இருந்தா தானே பக்கத்துல உட்காரணும், நாங்க தான் 120 சீட்டு ஜெயிக்க போறல, ஒரு 2-3 சீட்டை ராஜினாமா பண்ண வச்சுட்டு நான் என் பவுன்சர்களை போட்டு அங்க ஜெயிச்சுக்கிறேன். உண்மையாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்கஷன் தான் நேத்து பண்ணிருப்பாங்க. சோ விஜய் வந்து பவுன்சரோட எப்படி போறது, பவுன்சர் இருந்தா தானே நம்ம சட்டசபைக்குள்ளேயே போக முடியும், அவங்க இல்லாம நம்ம எங்கேயும் போக மாட்டோமே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிளான் போட்டு ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க. இல்ல நான் கேக்குறேன், ஒரு கனவு காணலாம், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்க்கெல்லாம் கனவு காணுறதா? எங்க விஜயை ஜெயிப்பாரான்னு யாருக்குமே தெரியாதுங்க. எங்க பெரம்பூர்லயே டைட்டுன்றாங்க, எங்க பெரம்பூர் திருச்சி கிழக்குலயும் வந்து பாத்தீங்கன்னா டைட்டுன்றாங்க. ஆனா இந்த மனுஷன் ஒரு எக்ஸ்ட்ராடினரி இமேஜினேஷன் போயிட்டாரு. பட் எனக்கு என்னமோங்க, நான் போன வாட்டி சொன்ன மாதிரி தாங்க, ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சிக்கு வரணும்ன்ற எண்ணம் இருக்கு. ஏன்னா டிஎம்கே வந்தாதான் இந்த தமிழ்நாடு உருப்படம்ன்றது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். பட் எனக்கு நான் திருப்பி சொல்றேன், டிஎம்கே ஆட்சிக்கு வருது எனக்கு பிடிக்கலங்க. ஏங்க விஜயே ஆட்சிக்கு வரட்டும்னு எனக்கு தோணுதுங்க. ஏங்க டயர்ட் ஆயிடுச்சுங்க நம்ம பாடி. ஏங்க இவங்க கட்சி தொடங்கி இந்த 2 வருஷத்துல இவனுங்களுக்கு கிளாஸ் எடுத்து நம்ம டயர்ட் ஆயிட்டோம். ஏங்க இப்ப டிஎம்கே ஜெயிச்சு வந்தா இன்னொரு 5 வருஷத்துக்கு இவனுங்க கிட்ட கிளாஸ் எடுக்கணுங்க. ஏன்னா அதை நினைச்சாலே நம்மளுக்கு எல்லாம் தலை வலிக்குதுங்க. ஏன்னா இவனுங்க கிட்ட எல்லாம் அரசியல் பண்ண முடியாதுங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், இவனுங்க கிட்ட இன்னொரு 5 வருஷம் நம்ம மல்லு கட்டணும்னா எப்படிங்க கட்டுறது? ஏங்க எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்னுவானுங்க. ஏங்க வெயில் அச்சா திமுக காரணம், ஏங்க மழை பெஞ்சா திமுக காரணம், எல்லாத்துக்குமே திமுக காரணம்னுவானுங்க. இன்னொரு 5 வருஷம் பாடி ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டிஸ்மேண்டில் ஆகி ஒரு பார்ட்ஸா. ஏங்க இவனுங்களை கத்தி நம்ம பிபிலாம் ஏறி போயிடுச்சு. ஏங்க இன்னொரு 5 வருஷம் கத்துறதுக்கான தெம்பு நம்ம கிட்ட சத்தியமா இல்லை. அதனால முதலமைச்சரே, சிஎம் சார், ஸ்டாலின் சார், நீங்களே ஆட்சிக்கு வந்தாலும் என்னுடைய வேண்டுகோளை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இவங்க கிட்ட அட்லீஸ்ட் 1 வருஷம் குத்துருங்க ப்ளீஸ். நான் வந்து இப்ப சிஎம் சார் இங்க இருந்தாருன்னு நினைச்சீங்கன்னா ஒரு காலில் கூட போய் விழுந்துருவேன். ஐயா 1 வருஷம் டிவி கிட்ட ஆட்சியை கொடுத்துருங்க. ஏன்னா அந்த 1 வருஷம் விஜய் என்ன வேணாலும் பண்ணிட்டோங்க. ஏங்க தமிழ்நாடே சில பேர்லாம் வந்து போன வீடியோல கமெண்ட் போட்டுருந்தீங்க, எப்பா தம்பி அவங்கிட்ட எல்லாம் ஒரு நாள் ஆட்சியை கொடுத்தாலே தமிழ்நாடை காலி பண்ணுவான், நீ என்னப்பா 1 வருஷம் ஆட்சியை கொடுக்க சொல்ற, அதெல்லாம் தர முடியாதுப்பா, 1 வருஷம் எல்லாம் முடியாதுன்றாங்க. ஏங்க நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க. ஏங்க விஜய்க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 2வதுல இருந்து 3வது வருஷம் இருக்கு பாருங்க, அப்படி கொடுக்கலாம். இப்போ டிஎம்கே ஆட்சிக்கு வந்துட்டா 26, 27, 28 to 29 விஜய் கிட்ட கொடுத்துருங்க. அவர் இந்த தமிழ்நாடை எவ்வளவுதான் பாழும் கிணற்றுக்கே தள்ளாலும் பரவாயில்ல, நம்ம தான் 29 to 30, 30 to 31 நம்ம தானே இருக்க போறோம். டிஎம்கே எப்படி இருந்தாலும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏங்க 10 வருஷம் ஏடிஎம்கே கிட்ட இருந்துச்சு. ஏடிஎம்கே 10 வருஷம் தமிழ்நாடை குப்பையாக்கிச்சு. ஒரு நலத்திட்ட உதவி செய்யல, ஒண்ணுமே செய்யல, தமிழ்நாடை குப்பையாக்கி தான் வச்சிருந்தாங்க. டிஎம்கே ஏன் அதுக்கப்புறமா வந்து தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்தலையா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயின்னு இருக்கு தமிழ்நாட்டுக்கு. ஸோ டிஎம்கேவால தூக்கி நிறுத்துற கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா திருப்பி மறுக்க சொல்றேன், நாங்க எல்லாருமே சோர்ந்து விட்டோம். இந்த டிவிகே வந்து திருப்பியும் டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலும் எல்லாத்துக்கும் காரணம் டிஎம்கே தான் வைங்க. அதனால அந்த 1 வருஷம் மட்டும் சிஎம் சார் விஜய் கிட்ட ஆட்சியை கொடுத்துருங்க. ஏங்க எனக்கு இப்போ அதுலயும் என்ன ஒரு மிகப்பெரிய சந்தேகம்னா, ஏங்க விஜய் கிட்டே ஆட்சி இருந்தாலும் அப்பவும் எதனா ஒரு கொலை நடந்தாலும்
திமுக தான் காரணம். ஏன் விஜய் கிட்டே ஆட்சி இருந்தாலும் அப்பயோ ஒரு ரேப்பு நடந்தாலும் திமுக தான் காரணம், இந்த தீய சக்தி தான் காரணம். விஜய் கிட்டே ஆட்சி இருந்தாலும் அப்பவும் கஞ்சா வித்தாலும் திமுக தான் காரணம், தீய சக்தி தான் காரணம். விஜய் கிட்டே ஆட்சி இருந்தாலும் அப்பவும் சரக்கு வித்தாலும் திமுக தான் காரணம், தீய சக்தி தான் காரணம். ஏங்க சொல்ல மாட்டாங்கன்றீங்களா? என்ன தெரியுமா சொல்லுவாங்க இவங்க? காவல்துறையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே திமுக கண்ட்ரோல்ல தான் இருக்கு, இன்னுமே திமுக சொல்லுறதை தான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க, எங்க கண்ட்ரோலுக்கு இன்னும் வரலன்ட்டு எல்லாத்தையும் திமுக மேலதான் இவங்க பழிய போட்டாலும் போடுவானுங்க. என்னமோங்க எனக்கு வந்து இன்னொரு 5 வருஷம் இவனுங்க கிட்ட மல்லு கட்டணுமே அப்படின்றத நினைச்சாலே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஐயோ முடியலடா சாமி, எங்களை ஆளை விடுங்கடா, இதுக்காக வச்சு செய்யும் சார். 1 வருஷம் கொடுக்குறதுல தப்பே இல்லைங்க, விஜய் கிட்ட கொடுங்க, அப்போதான் எங்க பௌச்சி தெரிய வரும்ன்ற. இப்போ திருப்பியும் இவனுங்க என்ன சொல்லுவானுங்கன்னா, பாருங்க திமுக ஆட்சியில இது நடக்குது இது நடக்குது இது நடக்குது இது நடக்குதுன்னு தான் புலம்பி தள்ளு இருப்பானுங்க. 1 வருஷம் இந்த ஆளுகிட்ட கூப்பிட்டு எப்பா நீ எப்படின்னா வச்சு என்னன்னா செய், நீ என்னதான் பண்ற பாரு, நீ என்னதான் பாதுகாப்பு தரேன்னு பாக்குறேன். ஒருவேளை நீ படத்துல நடிக்கிற மாதிரியே வந்து சுத்திக்கினே போய் ஒரு 1000 பேர் அச்சு தள்ளுவேன்னு நினைச்சுக்கிறாங்களா மக்கள்? ஏன் உன் ஆட்சியில திருட்டு நடக்காதா? ஏன் உன் ஆட்சியில ரேப்பு நடக்காதா? ஏன் உன் ஆட்சியில கொலை நடக்காதா? ஏன் உன் ஆட்சியில கொள்ளை நடக்காதா? ஏன் உன் ஆட்சியில கஞ்சா விற்க மாட்டானுங்களா? ஏன் உன் ஆட்சியில சரக்கு விற்க மாட்டானுங்களா? எது திமுக ஆட்சியிலேயாச்சு சரக்கு கவர்மெண்ட் விற்குது, ஆனா விஜய் ஆட்சிக்கு வந்துட்டா திமுக விஜய் ஆட்சிக்கு வந்துட்டா சரக்கு யார் விற்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா விற்க போறாப்ல. சரக்கை இழுத்து மூடுவோன்னு சொல்ல இவங்க கிட்டலாம் வந்து இந்த மக்கள் ஆட்சியை தரணும்னு நினைக்கிறாங்களே, எனக்கு ஒன்றும் புரியல. சரக்கு விற்க மாட்டேன்னு சொல்ல சரக்கை வந்து கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடாதான். எதே சரக்கை கவர்மெண்ட் ரன் பண்ணி ஏதோ வருமானத்தை பார்த்து அது மக்களுக்கு எதுனா ஹெல்ப் பண்ண அந்த காசை வச்சுக்கணும், அப்படி பண்ணக்கூடாதான். சரக்கை வந்து பிரைவேட் தான் விற்கணுமா, கவர்மெண்ட் விற்கக்கூடாது அப்படின்னு யார் சொல்லுறது? ஆதவ அர்ஜுன். ஏன்னா லாட்ரி எல்லா ஊர்லயும் வித்துன்னு இருக்காப்ல அண்ணன். இப்போ வந்து இந்த சரக்கு விற்கிற கான்ட்ராக்டே எடுக்கணும், ஃபுல்லா பிரைவேட் ஆக்கிட்டு ஃபுல்லா இவர் கணக்குக்கு எடுத்துக்கிட்டு பப்பு பாரு வைன் ஷாப் எல்லாத்தையும் இவர் எடுத்துக்கிட்டா இவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துக்கின்னு இவங்க வளர்ந்துன்னு போவாங்கல்ல. கவர்மெண்ட்டுக்கு 1 ரூபாய் பிரயோஜனம் இருக்குமானா பிரயோஜனம் இருக்காது. சோ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா தன் கண்ட்ரோலுக்கு வரணும்னு நினைக்கிற இந்த மனுஷனுங்க கிட்ட ஆட்சியை கொடுத்தாதான் தெரியும், மக்களுக்கு தெரியும். இப்ப எங்க விஜய் அண்ணன் வந்தா நொட்டிடுவாரு, கிழிச்சிடுவாரு, அறுத்து தள்ளிடுவாருன்னு சொல்றாங்கல்ல, அந்த மக்களும் பார்க்கணும்ல விஜய் அண்ணன் என்னத்த நொட்டுறாரு, எவ்வளவு நாள் சட்டசபை போறாரு, எவ்வளவு நாள் மக்களை சந்திக்கிறாரு, எவ்வளவுதான் மக்களுக்கு பண்றாரு, இன்னத்த கிழிக்கிறாரு. கொலைலாம் ஏறி போவோம், ரேப்லாம் ஏறி போவோம், திருட்டுலாம் ரேப் ஏறி. இதெல்லாம் மக்களுக்கு புரியணும்னா விஜய் கிட்ட ஆட்சிக்கு போகணும். இந்த ஆட்சி போவாத வரைக்கும் உக்காந்துக்கிட்டு இவனுங்க வந்து கதையா அறுத்து தள்ளுவானுங்களே தவிர்த்து வேற எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து சிஎம் சார் கன்சிடர் பண்ணோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஏங்க 1 மாசம்லாம் கூட ஃபாஸ்டா போயிருங்க. மின்னல் வேகத்தில் நம்ம நார்மலா என்ன தெரியுமா சொல்லுவோம், என்னடா இப்போதானடா நியூ இயர் வந்துச்சு, ஜனவரி காணோம், என்னடா பிப்ரவரி காணோம், என்னடா மார்ச் காணோம், என்னங்க உலகம் இவ்வளவு ஃபாஸ்டா சுத்துது அப்படின்னு தான் சொல்லணும் சுத்திருந்தோம். ஏங்க இந்த 4ஆம் தேதி வரவே மாட்டுதுங்க, நானும் தூங்கி எழுச்சி பார்த்தா என்னடா அரவர்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க போயிருக்குது. இது எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு மட்டும் இப்படி போல ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே இந்த 4ஆம் தேதி மட்டும் கண்ணிலே படமாட்டுது. ஆக்சுவலா 4ஆம் தேதி மட்டும் வரலாறுல காணாம போயிடும் பாரு, டைம் ஜோன் மாதிரி எதுனா கிறுக்கு பூச்சி மே 3க்கு அப்புறமா ஸ்ட்ரைட்டா மே 5க்கு போயிடும் போல, மே 4 வராது போல. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா போகுது. எலெக்ஷன் 23 நடந்துச்சுங்க, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி அப்படியே நம்ம பொறுமையா போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு விஷயத்துல நான் பிஜேபிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றேங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் நான் பிஜேபி மேல கோவப்பட்டேன். ஏங்க எப்பவுமே எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேரளா பாண்டிச்சேரியோட சேர்த்து தான் எலெக்ஷன் நடத்துவாங்க, நீங்க என்னங்க இந்த வாட்டி தூக்கின்னு வந்து எண்டுல நடத்திருக்கீங்க, அப்போ வந்து அந்த 5000 ரூபாய் கொடுத்ததை நீங்க மக்கள் மறக்கணும் அப்படின்றதுக்காக எண்டுல போட்டிருக்கீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் கோவப்பட்டேன். பட் இப்போ வந்து பிஜேபிக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்றேன். ஏங்க ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா இந்த 10-12 நாளே நம்மளால வெயிட் பண்ண முடியல ரிசல்ட்டுக்கு. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், ஃபர்ஸ்ட்லாம் நடக்கிற மாதிரி முன்னாடியே எலெக்ஷன் நடந்திருந்தா ஏப்ரல் 9ல நடந்திருக்கும். ஏப்ரல் 9ல இருந்து மே 4 வரைக்கும் நம்ம பாடி தாங்கி இருக்கோன்றீங்க. அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன், எலெக்ஷன் கமிஷனுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏப்ரல் 23ல நடத்துறதுக்கு மிகப்பெரிய நன்றி. 23க்கு பதிலா நீங்க 29ல அதாவது வெஸ்ட் பெங்காலுக்கு நடந்துச்சு பாருங்க, அவங்க கூட சேர்த்து நடந்திருந்தாலும் நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா ஒரு 5 நாள் வெயிட் பண்ற மாதிரி இருந்திருக்கும். இப்ப இவ்வளவு நாள் வெயிட் பண்றது ஒரு யுகம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இது ஒரு சைடு போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடு ஒரு மிகப்பெரிய தகவலுங்க, நேத்து
அதாவது விஜய் டிவோர்ஸ் வழக்கு போயிட்டு இருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும்ல. செங்கல்பட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வழக்கு இன்னுமே போயிட்டு இருக்கு. ஏப்ரல் 20ஆம் தேதி அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஹியரிங்னு சொல்லியிருந்தாங்க பாருங்க. 20ஆம் தேதி விஜய் வந்து அஃபிடவிட் எதுவும் தாக்கல் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதனால நெக்ஸ்ட் டேட்டுக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஏங்க அந்த நீதிபதியை இப்ப மாத்திட்டாங்களாம். எது விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்க பார்த்துட்டு வந்த நீதிபதிய இப்போ டப்புன்னு மாத்திட்டு இருக்காங்களாம். பொதுவா வந்து நீதிபதியை எப்படி மாத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்ல. ஒரு ஸ்டேஷன்ல வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காருன்னா மினிமம் வந்து அவரெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு ஒரே ஸ்டேஷன்ல வச்சுக்க மாட்டாங்க. மினிமம் ஒரு 3 years வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்களோட கை ஓங்கி போயிடும். இந்த லோக்கல்ல இருக்கிற ஆளுங்க கூட சேர்ந்துன்னு எதனா செட்டிங் பண்ணுவாங்க, எதனா வந்து வில்லத்தனம் ஏற்பட்டு இருக்கும் அப்படின்ட்டு தான் பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. மினிமம் 2-3 yearsல ஒரு ஸ்டேஷன் மாத்தினே இருப்பாங்க. நீதிபதியும் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஒரே இடத்துல வச்சுன்னு இருக்க மாட்டாங்க. ஒரு 2-3 years மினிமம் வந்து ஒரு 3 years கூட வச்சுக்கோங்களேன், மாத்திருவாங்க. இந்த நீதிபதி வந்து 1 மாசம் தான் ஆகுதாங்க. எங்க தகவல் அப்படிதான் வருது, 1 மாசம் தான் ஆகுதான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த நீதிபதியை அப்படியே மாத்திட்டு இருக்காங்க. அது ஏன் மாத்துனாங்க, எதுக்கு மாத்துனாங்கன்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து விளங்காத ஒரு புதிரா இருக்கு. எப்படி மாத்துவாங்க? இதே அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருந்துட்டாங்க, 1 வருஷம் 2 வருஷம் இருந்துட்டாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, நம்ம ஏத்துக்கலாம். சரிப்பா டப்புன்னு மாத்திருப்பாங்க. பட் விஜய் வழக்கு வருது, டிசம்பர் மாசம் வருது. ஏப்ரல் 20ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியரிங் வருது. அந்த ஹியரிங்க்கு அப்புறமா நீங்க தூக்கி இந்த நீதிபதியை மாத்துறீங்கன்னா அப்போ there is something fishy அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல, எதுக்கு மாத்துறாங்கன்றது தெரியல. அதெல்லாம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். விஜய் டிவோர்ஸ் கேஸ் வரும்போது நம்ம அதெல்லாம் பொறுமையா பேசி ஆராய்வோம். மக்களே 4ஆம் தேதி இன்னொன்னா 2, ஐயோ இன்னைக்கு வேற கவுண்ட் பண்ணுமா, இன்னைக்கு போறதே பெரிய கஷ்டமா இருக்கும் போலயே. 1, 2, 3 இந்த திங்கக்கிழமை காலையில எப்பதாயா வருவேன் நீ ராசா?